2026 சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை திமுகவின் கோட்டையாக இருக்கும் என்று கூறியுள்ள அமைச்சர் சேகர் பாபு, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கிற சொல்லுக்கு ஏற்ப தவகவினர் செயல்படுவதாக கடிந்துரைத்துள்ளார். சென்னை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டைத்தான். வாக்கு சதவீதம் பார்த்தால் கூட 2021ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு 2 தேர்தலிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கிடைத்தது. அதே போல்தான் இப்போது நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வாக்கு வித்தியாசம் பெரிய அளவு பதிவான கணக்கை எடுத்துக்கொண்டால் பெரிய அளவு வாக்கு வித்தியாசம் இல்லை. அவை எப்பொழுதும் போல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக சென்னை இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். எங்க கட்சி உருவாக்கி தேர்தலில் போட்டிட்டனாலதான் வாக்கு கூடியிருக்குன்னு தவகவினர் சொல்றாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது பழமொழி ஏற்கனவே இருக்கின்றது. அது வேண்டுமானால் அவருடைய இந்த சொல்லுக்கு உதாரணமாக இருக்கும்.